இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாஃப்டாக நம்ம வந்து எப்படி இட்லி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்குண்டான அளவு அரிசி அளவும் உளுந்து அளவும் நான் இப்போ சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன படி எடுத்திருக்கேன். இந்த படியால் 4 படி இட்லி அரிசி போட்டுக்குங்க. இதே அளவு ஒரு படி உளுந்து சேர்த்துக்கோங்க. 4க்கு 1ன்ற அளவில் சேர்த்துக்கணும். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 4 படி சின்ன படியால் 4 படி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நான் சின்ன படியால் 4 படி போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எதில் எடுத்தாலுமே அதில் 4 இதுனாக்கா கரெக்டாக ஒரு டம்ளர் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தனியாக வச்சுட்டு இன்னொரு பவுலில் உளுந்து அதே டம்ளரால் அதே படியால் எடுத்துக்கோங்க. அதே படியால் 1 எடுத்துக்கணும். இப்போ 4 போட்டோம்ல, அதனால் அதே படியால் ஒரு படி உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவு வெந்தயம் சேர்த்துக்கணும். இந்த அளவு நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் தான் இட்லி சாஃப்டாக வரும், நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்து ஒரு 6 to 7 hours நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. சில பேர் ஒன்றா போடுவாங்க, ஒன்றா போடக்கூடாது. இது மாதிரி தனித்தனியாக போட்டு நீங்கள் அரைச்சி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக வரும். நான் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சா தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். நான் 2 தடவை உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 தடவை அரிசி போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அரிசி இது மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இட்லி மாவு நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து வச்சுருங்க. நான் மாவு அரைக்கும் போதே அதிலே உப்பு கலந்து நான் அரைச்சிருவேன். நான் ஆஃப்டர்நூன் போல் ஊற வச்சேன். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் தான் நான் அரைச்சேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி நான் அரைச்சி வச்சுருக்கேன். நான் இந்த பாத்திரத்தில் தான் அரைச்சி வச்சேன். இந்த பாத்திரத்துலேயே அரைச்சி வச்சுருந்தாக்கா பொங்கி வந்துடும். அதனால் வேண்டி இந்த பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன். நல்லா எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இதிலே வச்சுருந்தா ரொம்ப பொங்கி கீழே வந்துடும். அதனால் வேண்டி 2 பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுருந்தேன். அதை இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் இட்லி ஊற்றுறதுக்காக. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இட்லி பிளேட் எடுத்து அதில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றணும். சில பேர் காட்டன் துணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஆயில் மட்டும் நான் அப்ளை பண்ணி இட்லி ஊற்றுவேன். இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக அரைச்சி செஞ்சு பாருங்கள். இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த அளவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த அளவு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.